ஒரு பேப்பர் ஒரு பேனா. நான் தரேன். எடு. ஓகே. the flames இருக்குல, the flames ஓட ஸ்பெல்லிங் என்ன? FLAMES. flames. F னா ஃப்ரெண்ட்ஷிப். L னா லவ், பிரேமம். A னா affection, அன்பே. M னா மேரேஜ், விவாகம். E னா எனிமி அப்படியே அடிச்சு வாயெல்லாம் வச்சு விட்டுறணும். S னா சிஸ்டர், தங்கச்சி. செட்டிப்பட்டு சினிமாலாம் வரும்ல அது. ஓகேவா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் எ ஃப்ளேம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்? உதாரணத்துக்கு வாட் இஸ் யுவர் நேம்? மஞ்சு. மஞ்சு. MANG. ஏன் பேர் எதுக்கு? வேற யார் பேர் எழுதுறது? உங்க ரெண்டு பேர் வேணா எழுதி பார்க்கலாம்ல? அப்படியா? அப்பதானே ரிசல்ட் உண்மையா வருதா இல்ல பொய்யா வருதா நமக்கு தெரியும். சேச்சி, you got a point. Vitaji, if you don't mind, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லனா உங்க பேரோட I don't mind. இவளுக்காக தானே, எனக்கு நோ ப்ராப்ளம். எழுதுங்க. ஹலோ, அவள சீன்லாம் கிடையாது. உங்க பேரோட ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. அத சொல்லி நான் எழுதிப்பேன். See, don't mortify. ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சுனா அப்புறம் மேட்ரு ரிசல்ட் தப்பாயிடும். அதுக்கு தான் சொல்றேன். எனக்கே கூச்சம் இல்லாம ஒத்திக்கிறேன். எனக்கு தெரியாதுன்னு, தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்திக்கணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் சொல்லுங்க. வேதாஜி அண்ட் என் பேர் இதுல இது ரெண்டுத்துல என்னென்ன எழுத்துங்க காமனா இதுன்னு பார்த்து அதை அடிக்கணும். ஓகேவா? அவள்தான் ஏதான் காமனா இது. ஓகே, மிச்சம் எத்தனை இதுன்னு நம்ம எண்ணி பார்ப்போம். பாஞ்சிருதா? அந்த பாஞ்சு அப்படி எழுதி ஒரு ரவுண்டை போட்டு வைப்போம். இப்போ என்னன்னா, இந்த பாஞ்சு எழுத்தும் நம்ம ஃப்ளேம்ஸ்குள்ள இருக்கிற எழுத்துங்கெல்லாம் பார்த்து எண்ணி ஒன்னொன்னா அடிச்சு தூக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஃபர்ஸ்ட் எத்தனை ஏ புட்டுக்குச்சு. வேதாஜி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எஃபெக்ட்ஸ்னே கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ்வே கிடையாது. என்னடி லவ் இல்லன்னு வருது? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல என்ன வருதோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிஸ்டர் லேது எஸ் காலி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஏங்க நம்ம ரெண்டு பேரும் விரோதிங்க கிடையாதுங்க, எனிமி கிடையாது. போயிடுச்சு. அடுத்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எப்ப புட்டுக்குச்சு? அப்போ ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்போ மிச்சம் எதுனா எம் 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 ஃபார் மேரேஜ், விவாகம். ஓ மை காட், வாட் ஏ மிராக்கிள் இல்ல? தெரியுது எம்மு மட்டும் மிஞ்சிடுதுன்னா அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள மேரேஜ் மட்டும் தான். மேரேஜ் ஆயிடுச்சா? கரெக்டா? That's all your honor. So this is the flames. சேச்சி எவ்வள நோக்கு இதாயிட்டே ஃப்ளேம்ஸ் என்ன பக்கம் வந்துருக்கு பாருங்க. சேச்சி நின்ற பேரும் ஐ ஆளோட பேரும் ஃப்ளேம்ஸ்ல பேரை போட்டு சோதிச்சு பார்த்தா நன்னாயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். உண்மையான ரிசல்ட் வரல, நான் பேரை மாத்திப்பேன், என் ஊரைய மாத்திப்பேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். சொல்லு மச்சி. ஓ ஓகே, இதோ வந்துடுறேன். வேதாஜி, கடமை என இழைக்கிறது, நான் எஸ் ஆகிறேன். சேச்சி நீங்க இருந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா?
ஓகே ஃப்ளேம்ஸ் அங்க வந்துட கூடாது. ஓகே, தேங்க் யூ. பாய். பை பை. ஓய், கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ எதுக்கு கங்க்ராச்சுலேட் சொல்ற? மேரேஜ்னு வந்திருக்குல்ல, அதுக்கு தான். மேரேஜ் தானே வந்துச்சு, லவ்னு வரலையே. இங்க பாரு, லவ்னு வந்திருந்தா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும். ஆனா கரெக்ட்டா மேரேஜ்னு வந்திருக்கு. அந்த ஃப்ளேம்ஸ்க்கே தெரிஞ்சிருக்குடி நீங்க ரெண்டு பேரும் மேரிட் கப்பல்னு. இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்குமே வந்துராது. அது மட்டும் இல்ல வேதா, மேரேஜ்ங்கிறது பார்ட் ஆஃப் லவ். லவ்வும் மேரேஜ்க்குள்ள ஒரு அடக்கம் தானே. ஹலோ வேதாஜி, இங்க என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நாகராஜ் நாகராஜ்னு சொல்லுதுல்ல. இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத. அன்னைக்கு நீ ஐ டு ஐ பார்த்துட்டு ஃபீல் பண்ண. இப்போ ஃப்ளேம்ஸும் உனக்கு சாதகமா தான் வந்திருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்ல நினைக்காத. நீ நல்லா யோசிச்சு பாரு. நாகராஜ் தான் உன் மனசுல இருக்காரு. சரி, ஓகே மேடம், நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் ஒன்னு வந்து பாக்குறேன். ஏய், சாப்பிட்டு போ. சாப்பிடலைன்னா அவர் திட்டுவாரு. நான் தான் ஈவினிங் வரல, வந்து சாப்பிடுறேன். பாய் பாய். மலே மலிச்சலாம். மலே மல்லிமா எங்க போயிட்டா? நாகராஜ் வாழ்க்கையில இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனைனா அது நீங்க மட்டும் தாங்க. நடந்தது நடந்து போச்சுன்னு இனிமே அவன் லைஃபை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம எங்கேயாவது தலைமறைவா போயிடுங்க. வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹேய் டார்லிங், மல்லிமா உட்கார் 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 உட்கார். மம்மி ஊர்ல இல்லையா? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். காதலித்து ஏமாத்தியதாக வாலிபர் மீது இளம் பெண் புகார். வெரி பேட். வாட் ஏ பேட் பிஹேவியர். எப்படி ஆம்பளை பசங்களுக்கு பொம்பளை பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு மனசு வந்தே தெரியல. மனசாச்சே இல்லாத பசங்க. அதெல்லாம் சரி, என் வில்லி எப்படி இருக்கா? யாரு? எனக்கு வில்லி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஓ, வள்ளியா? வேதவழின்னு சொல்ல வேண்டியதானே. அவங்களே பாவம், நீ வேற. ஓ, பாவமா? நல்லாதான் இருக்கிறாங்க. ஆமா, டிவில உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். அவ உங்களுக்கு அக்கா மாதிரி இல்ல இருக்கா? நீ இந்த டிவி ஷோவை பாத்தியா? ஷோ எல்லாம் யாரும் உட்காந்து பாப்பா. அப்பப்போ ப்ரோமோ வந்துட்டு இருந்தது, அத பார்த்தேன். ப்ரோக்ராம பாக்குற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. ப்ரோமோ தான் பாத்துட்டு இருந்தேன். 9 நாள் நவராத்திரி 1 மாசமா காட்டிட்டு இருந்தாங்க. சம மொக்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. நான் கேட்டேன். அவ உங்களுக்கு அக்கா மாதிரி தானே இருப்பா? அக்கா மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களே, கரெக்டு தானே இருப்பாங்க. அதே கொஞ்சம் ஹைட்டு, ஒரு என்னோட ஒரு 2-3 சென்டிமீட்டர் கொஞ்சம் உயரம். மற்றபடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஓகே. அது மட்டும் கிடையாது, டிவியை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்க பேர் நல்லா இருக்குது, நல்ல ஜோடின்னு சொன்னாங்க தெரியுமா. ஆக்சுவலி ஷீ இஸ் வெரி யங் தான். ஆனா அவங்களுக்கு லேசா கொஞ்சம் அந்த எத்துப்பல்லு மாதிரி இருக்கும்ல. எத்துப்பல்? ஏய், நான் ஓரகலைகிற சும்மா குறை சொன்னே இருக்காது. எத்துப்பல்லாம் கிடையாது, அது வந்து முத்துப்பல். முத்து முத்தா வெள்ளையா அழகா இருக்கும். ஐயோ, சீஸ் மறைச்சி தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி பேசிட்டனா. எப்படி 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 முத்து போல பல்லா? சும்மா சொன்னேன். உனக்கு விஷயம் தெரியுமா? ஏதாச்சு பல்லே தேய்க்க மாட்டாங்க. வெரி பேட் கேர்ள், வர்ஸ்ட் பிஹேவியர். எதுக்கு எந்திரிங்கன்னு சொன்னேன். மல்லி, இங்க நான் பாருங்க,
உங்களுக்கு அந்த வேதவல்லிய பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க அவ கூட போய் வாழுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ லூசு, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது. டிவில ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்களா? இப்பதானே தெரியுது உண்மையிலேயே உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீயே உத்தரா என்னண்ட போட்டு வாங்கி இப்ப குத்தி காட்டுற. பஞ்சாயத்து வந்து பேசும்போதே நினைச்சேன், எனக்கு தெரியும் எது உண்மை, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. பஞ்சாயத்து பஞ்சாயத்து வந்து பேசினானா? பாரா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறத. நீங்க தானே அவனை அனுப்பி விட்டு பேச சொன்னீங்க. இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் இதுக்கு உன்ன வந்து அவனை பேச வைக்கணும், எனக்கு புரியல. எனக்கு உங்களை மறக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு அமிச்சிங்கல்ல. எனக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு அந்த வேதவழி கூட நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, என்ன என்ன மொழி என்ன பேசுனீங்க? மரியாதையா வீட்டை விட்டு வெளில போங்க. நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க, என்ன வேண்டான்னு நினைக்கிற யாருமே எனக்கும் வேண்டாம். இதுக்கு மேல இன்னொரு நிமிஷம் இங்க நின்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெளியில போங்க. மலி 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 இல்ல மலி, என்ன போங்க. சொல்ல? மலி சத்தியமா நான் அவனை அனுப்பவே இல்லை. பஞ்சாயத்து இதுக்கு இங்க வந்தான். ஓகே பஞ்சாயத்து. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஹாய் ஃப்ரெண்ட், என்ன மாப்ள பஞ்சாயத்து ஆபீஸ்ல வந்து என்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். நான் நடு ரோட்ல தான் இருக்கேன். அங்கேயே நில்லுன்னா நானும் கடலையை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இவன் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடலை வேணுமா மாப்ள? இறங்கு. சைக்கிள் ஓட்ட போறானோ என்ன மாப்ள? எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒருவேளை மல்லிகாவை பார்த்துட்டு வந்துப்பானோ? பத்த வச்சுட்டாலே பரட்ட. மல்லிய பாத்தியாடா? உன்னதான்டா கேக்குறேன், மல்லிய பாத்தியா? பார்த்த மாப்ள. இப்பதான் ஒரு அம்மா கூடையில வச்சு வித்துக்கிட்டு போச்சு. சொல்லியிருந்தா 2 பழம் வாங்கி வச்சிருப்பேன்ல. நெக்குல ஏய், யாழு மல்லிகாவை பாத்தியான்னு கேட்டேன். உன்னதான்டா எருமை கேக்குறேன், பாத்தியா? ஆமா மாப்ள, நான் போய் அவங்கள பார்த்தேன். மாப்ள இரு மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சொல்லு மாப்ள. ஒரு நல்ல நண்பன்றவன் தன்னோட நண்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன்டா. அந்த வகையில தான் நானும் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு அதனால மல்லிகாவை பார்க்க போன மாப்ள. இந்த பாரு மாப்ள, எல்லா மனுஷனும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பப்ப எல்லாருக்கும் சில மாற்றங்கள் வரதாண்டா செய்யும். அதை வச்சு சொல்றேன். இப்ப ஒன்னையே அறியாம உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. டேய், அது உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதனாலதான் மல்லிகாக்காவது புரியட்டுமேனு அவங்கள பார்க்க போனேன். டேய் டேய் டேய், நான் என்ன கேட்டுக்கிறேன், நீ என்னடா உடனுக்குற? என்ன பெருசா அப்படி ஒரு மாற்றத்தை என்கிட்ட பார்த்துட்ட? நீ சொன்னா கோச்சுக்க மாட்டியா? சொல்ற. ஒரு காலத்துல வேணா நீ மல்லிகாவை விரும்பி இருக்கலாம்டா. ஆனா இப்போ உன் மனசுல இருக்கிறது வேதவள்ளி மட்டும்தான் மாப்ள. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ அதை உணராம இருக்கலாம். ஆனா அதுதான் மாப்ள உண்மை. என்னத்தை வச்சு நான் இப்ப வந்து வேதவள்ளி நினைச்சிருக்கிறேன்னு சொல்றேன்? நீங்க பாக்குறது, பேசுறது, பழகுறது இதெல்லாம் வச்சுதான் மாப்ள சொல்றேன். இங்க பாரு மாப்ள, மல்லிகாவை நீ விரும்பின, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அந்த கல்யாணம் விதிவசத்தால நடக்காம போயிருச்சு. ஆனா இப்போ ஒருத்திய கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கல, அவ வாழ்க்கையை கெடுத்துறாதடா. இதெல்லாம் எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கவும் முடியாது, நீ கேட்கவும் மாட்ட. அதனாலதான் மல்லிகாவுக்காவது புரிய வைக்கலாம்னு அவங்கள பார்த்து பேசிட்டு வந்த மாப்ள. நாகராஜ் உங்களை லவ் பண்ணல, வேதவள்ளியை தான் லவ் பண்றான்னு சொல்லி அவனை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கதான் மாப்ள போனேன். எதுக்கு மாப்ள
ஒரு நிமிஷம்டா. நான் எப்பயுமே உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். தயவு செஞ்சு பொறுமையா கேளு மாப்ள. கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள, விடு மாப்ள. டேய், நீயும் மல்லிகாவும் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை கொஞ்சம் கூட இல்ல மாப்ள. இவ்வளவு வேண்டா. நீயே உங்க அப்பாட்ட போய் நான் வேதவல்லியை லவ் பண்ணல, மல்லிகாவை தான் விரும்புறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொன்னீன்னா உங்க அப்பா ஏத்துக்குவாரடா கண்ணா. கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. உன் வாழ்க்கையே மொத்தமா நாசமா போயிடும்டா. டேய் டேய், வெளியே வந்தா நீ என்னடா பண்ணுவ? நீ எல்லாம் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா மாப்ள. நடு தெருவுக்கு வந்து அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டேன்னு வையேன், அதை பார்த்துட்டுலாம் என்னால சும்மா இருக்க முடியாதுடா. டேய், நான் மட்டும் இல்லடா, நீ நடு ரோட்டுக்கு வந்துட்டேன்னு வையேன், நீ இப்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே அந்த மல்லிகாவே உன்னை சீ போடான்னு சொல்லிடுவாடா. டேய் போனாம். டேய், மல்லிகா பத்தி தப்பா பேச அடிச்சு வாயில கண்டம் பண்றோம் சொல்லிட்டேன். நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கே நல்லா புரியும். மறுபடியும் சொல்ற மாப்ள, வேதவள்ளி தான் உன் மனசுல இருக்காங்க. அத அந்த மல்லிகாட்ட நீ எப்படியாவது எடுத்து சொல்லி அவங்கள பிரியறதுக்கான வழிய பாடுறா. இங்கே வானா ஃப்ரெண்டுன்னு கூட போக மாட்டேன் சொல்லிட்டு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்க போயிடு. டேய் டேய், நீ என்ன வேணா சொல்லு மாப்ள, நான் 1000 தடவை சொல்லுவேன்டா. உன் மனசுக்குள்ள இருக்கிறது வேதவள்ளி 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 தான்டா. டேய், நீ அந்த மல்லிகாவை லவ் பண்ணவே இல்லை. டேய், இன்னொரு தடவை என் விஷயத்துல நீ தலையிட்ட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம மூஞ்சில முடிக்காத. வெளியில பார்க்க வந்த போடா போ. என்னைக்கா இருந்தாலும் வேதவள்ளி மேல நீ வச்சிருக்கிறது உண்மையான காதல்னு உணர்வடா. அன்னைக்கு நான் சொன்னது உண்மையா இல்லன்னு உனக்கே புரியுதா? டேய், அந்த மல்லிகா பிள்ளைங்க என்னைய அடிச்சலடா நீ. டேய் போடா, உன்னை பாத்துக்கிறேன்டா. அம்மா, சொல்லுங்கண்ணா. அது வந்து பணம் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் வேணுமா? 2000 ரூபாவா? நீங்க அவ்வளவு செலவு பண்ண மாட்டீங்களே, என்ன விஷயம்னா? அது வந்து ஒரு புடவை வாங்கணுமா. புடவையா? யாருக்கு? கல்பனா அம்மாவுக்கு. என்னண்ணா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கல்பனா அம்மா காலையில துவைக்கிறதுக்காக ஒரு புடவை கொடுத்தாங்க. சரி. கொடுக்கும்போதே ரொம்ப ராசியான புடவை, பார்த்து துவையின்னு சொல்லியே கொடுத்துட்டு போனாங்க. அது வாஷிங் மிஷின்ல போடும்போதே கூடவே உங்க புடவையும் போட்டேம்மா. அதுல அதுல என்னாச்சு? அது வந்துமா, உங்க புடவையும் கல்பனா அம்மா புடவையும் சேர்த்து துவைக்கும் போது உங்க புடவையில இருந்த சாயம் இதுல ஒட்டிக்கிச்சுமா. ஐயோ, இனிமேல் இந்த புடவைய அவங்க கட்ட முடியாது. இப்படியே கொண்டு போய் கொடுத்தா என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்னண்ணா, அவதான் கொடுக்கும் போதே பார்த்து வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி தானே கொடுத்தா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்லண்ணா. தப்புதாம்மா. ஏதோ யோசனையில இப்படி பண்ணிட்டேன். ரொம்ப பயமா இருக்குமா. பேசாம இது மாதிரி ஒரு புது புடவை வேணா நான் வாங்கி கொடுத்துட்றேனே. சம்பளத்துல கூட இந்த காசை நீங்க பிடிச்சிக்கலாமா. ஏன கல்பனாவுக்கு அவ புடவை ஏதுன்னு தெரியாதா? அதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்ல, இந்த புடவை நீங்க நினைக்கிற மாதிரி 2000 ரூபாய்லாம் இருக்காது. எப்படியும் 10 ரூபாய்க்கு மேல இருக்கும். அம்மா, நீங்க வேணா அவங்க கிட்ட. ஐயோ, அவ்வளவுதான், அவ என்ன கொன்னே போட்டுருவா. அதுவும் இல்லாம நான் வேணும்னு செஞ்சேன்னு வேற நினைச்சுப்பா. இப்ப என்னம்மா பண்றது? என்னாச்சு? அது வந்து ஒண்ணும் இல்ல தம்பி. கல்பனம்மா என்கிட்ட ஒரு புடவையை கொடுத்து துவைக்க சொன்னாங்க. என்னன்னே இப்படி பண்ணிட்டீங்க? உடவேனா அவளுக்கு ஃபேவரட். இவங்க சொன்னா அவ என்ன சொல்லுவான்னு கூட தெரியல. ஒன்று பண்ணுங்க, நான் ட்ரை வாஷ்க்கு கொடுத்துருக்கேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லுங்க. அதுக்குள்ள இதே மாதிரி நான் அவளுக்கு வேற ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன்.
ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்னாச்சு? போச்சு, நான் செத்தேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே ஒன்றும் இல்லையே, சும்மாதான். அண்ணா, புடவைய கொடுங்க. என்னம்மா? என் புடவைய கையில வச்சிருந்தீங்களே, துவைச்சாச்சா? அது கொடுங்க. அம்மா, கல்பனா, அது சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது? என்னாச்சு? இல்ல, துவைக்க கொடுத்த புடவையில லேசா சாயம் ஏறிடுச்சு. சாயமா? காட்டுங்க. மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா. புடவைய காட்டுங்க. ம். வீரையா அண்ணன் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு.